வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 8 மற்றும் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிட்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கோவிந்தராஜன் பத்மநாபன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நம்ம இந்தியாவில் முதல் முறையாக அறிவியல் விருதுகள் வழங்குறாங்க. மொத்தமாக 13 துறைகளில் வழங்குறாங்க, 4 பிரிவுகளில் வழங்குறாங்க. விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவா, விஞ்ஞான் குழு, இந்த மாதிரி 4 கேட்டகரியில் வழங்குறாங்க. நம்ம நாட்டுடைய மிக மிக உயரிய அறிவியல் விருதுகள் இவை தான். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான மிக உயரிய விருது எது அப்படின்னா விஞ்ஞான் ரத்னா விருது. இது இந்த முறை கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படிங்கிறவருக்கு அறிவிச்சிருக்காங்க. இவர் உயிரி வேதியியல் அறிஞர், அதாவது ஒரு பயோகெமிஸ்ட். இவர் இது யாருக்கு வழங்குவாங்க? இந்த விஞ்ஞான் ரத்னா யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் வாழ்நாள் சாதனைகள் படைத்தவங்களுக்கு தான் வழங்குவாங்க. வாழ்நாள் சாதனை அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பங்கை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துடைய மேம்பாட்டிற்காக பங்களிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த வாழ்நாள் சாதனைக்கான விஞ்ஞான் ரத்னா விருது வழங்குவாங்க. ஓகே, அடுத்தது விஞ்ஞான் ஸ்ரீ விருது. இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் சிறந்த பங்களிப்பை நல்குவோருக்கு வழங்குவாங்க. இது இந்த முறை 13 பேருக்கு வழங்க போகிறாங்க. அடுத்தது விஞ்ஞான் யுவா. யுவா அப்படின்னா இளைஞர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது இளம் ஆராய்ச்சியாளருக்கு வழங்குவாங்க. இது மொத்தமாக 18 பேருக்கு வழங்க போகிறாங்க. அடுத்தது விஞ்ஞான் குழு. இதை யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா சிறந்த பங்களிப்பை வழங்குகிற 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆராய்ச்சியாளருக்கு வழங்குவாங்க. இது இந்த முறை யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா சந்திராயன் 3 திட்டக்குழுவினருக்கு தான் வழங்குறாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, சந்திராயன் 3 திட்டத்துடைய திட்ட இயக்குனர் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த 4 விருதுகளையுமே, அதாவது இந்த 4 கேட்டகரியில் இருக்கிற விருதுகளையுமே தேசிய விண்வெளி தினமான ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் வழங்குறாங்க. ஓகே, அடுத்தது இந்த கோவிந்தராஜன் பத்மநாபன், இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவர். அப்புறம் மஞ்சள் இருக்குல்ல, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல மஞ்சள், அதில் இருக்கிற குர்குமின் அப்படிங்கிற வேதிப்பொருளுடைய மருத்துவ பண்புகள் தொடர்பாக இவருடைய குழு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. அது ஒரு முக்கியமான ஆராய்ச்சியாக கருதப்பட்டது. அதுக்கப்புறம் திருவாரூரில் இருக்கிற தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துடைய வேந்தராகவே இவர் இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் கூட பெற்றிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகம் கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் கொரியர் மூலமாக சென்ட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அல்லது அண்ணா நகரை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இதில் ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அதுக்கப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. ஓகே, அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இதில் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் வினேஷ் போகத். இப்போ பார்த்தீங்கன்னா மகளிருக்கான மல்யுத்தத்தில் 50 கிலோ எடைப்பிரிவில் இறுதி சுற்றுக்கு இவங்க தகுதி பெற்றாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டதை விட ஒரு 100 கிராம் கூடுதல் எடையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களை தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. ஓகே, சர்வதேச மல்யுத்த போட்டியிலிருந்தும் இவங்க ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போது 2001ஆவது ஆண்டுலேருந்து 2024ஆவது ஆண்டு வரைக்கும் இவங்க மல்யுத்த போட்டியில் கலந்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கான முதல் வெள்ளியை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஈட்டியெறிதல் வீரரான நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டியெறிதலில் நீரஜ் சோப்ரா வெள்ளி ஜெயிச்சிருக்காரு. போன முறை நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தார். அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி என்ன பதக்கம் வென்றது? இதற்கான ஆன்சர் வெண்கலம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவுடைய கேப்டன் யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் சிங் அப்படிங்கிறவர் தான். டோக்கியோ ஒலிம்பிக்லையும் இந்திய ஆடவர் அணி வெண்கலம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. நம்ம இந்திய அணி ஒலிம்பிக்கில் ஹாக்கியில் பெறுற 13வது பதக்கம் இது. 1928ஆவது ஆண்டுலேருந்து 2024ஆவது ஆண்டு வரைக்கும் நம்ம 8 தங்கம் ஜெயிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் 1 வெள்ளி ஜெயிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் 4 வெண்கல பதக்கங்கள் ஹாக்கிலேயே ஜெயிச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது தற்போது ஓய்வை அறிவித்த ஸ்ரீஜேஷ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் ஹாக்கி. நம்ம இந்தியாவுடைய ஹாக்கியில் இருக்கிற கோல் கீப்பர் தான் ஸ்ரீஜேஷ் அப்படிங்கிறவர். இப்போ இவர்
தன்னுடைய ஓய்வை வந்து அறிவிச்சிருக்காரு. ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். சர்வதேச ஹாக்கி போட்டியிலிருந்து ஓய்வு பெறதா ஸ்ரீஜேஷ் வந்து அறிவிச்சிருக்காரு. இவரை பற்றி பார்த்தீங்கன்னா 2017 ஆண்டு நம்ம இந்தியாவுடைய 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது கூட பெற்றிருந்தார். அடுத்தது 2021 ஆண்டு நம்ம இந்தியாவுடைய உயரிய விளையாட்டு விருதான கேல் ரத்னா விருது கூட பெற்றிருந்தார். ஆக்சுவலி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய உயரிய விளையாட்டு விருதுக்கு என்ன பேர் வழங்கியிருந்தாங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்ற மாதிரி பேர் வழங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்ற மாதிரி அதோடைய பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ எக்ஸாமில் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா கேல் ரத்னா விருது அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 2021 ஆண்டு கேல் ரத்னா விருது வென்றது யார் அப்படின்னா இந்த ஸ்ரீஜேஷ் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? இதுதான் நம்ம நாட்டிலேயே மிக மிக உயரிய விளையாட்டு விருது. அடுத்தது உலக விளையாட்டு தடகள வீரருக்கான விருதை வென்ற 2வது இந்தியர் வந்து இந்த ஸ்ரீஜேஷ் அவர்கள் தான். முதல் யார் அப்படின்னா ராணி ராம்பால் அவங்க தான். இவங்க வந்து இந்திய மகளிர் ஹாக்கி அணியை சேர்ந்தவங்க. அடுத்தது 2021 2022 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்புடைய சிறந்த கோல் கீப்பராக இவரை தான் அறிவிச்சிருந்தாங்க. அடுத்தது ஒலிம்பிக் வரலாற்றில் தொடர்ச்சியாக 5 முறை தங்கம் வென்று உலக சாதனை படைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் மிஜெயின் லோபஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிஜெயின் லோபஸ் அப்படிங்கிறவர் தொடர்ந்து 5 முறை வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. ஆடவர் மல்யுத்த போட்டியில் தான் இவர் தொடர்ந்து 5 முறை வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கியூபா நாட்டை சேர்ந்தவர். ஆனால் அதிக முறை தங்கம் வென்றவர் அது யார் அப்படின்னா மைக்கேல் பெல்ப்ஸ் அப்படிங்கிறவர். ஓகேவா? இந்த மிஜெயின் லோபஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 5 முறை. ஆனால் இவர் இந்த மைக்கேல் பெல்ப்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு நீச்சல் வீரர். இவர் வந்து 23 தங்கப்பதக்கங்கள் ஒலிம்பிக்கில் வந்து ஜெயிச்சிருக்காரு. இவர் தான் இதுவரைக்கும் தங்கப்பதக்கம் ஒலிம்பிக்கில் ஜெயிச்சதுலேயே ரொம்ப ரொம்ப அதிகமாக ஜெயிச்சவர். இவர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். இப்போ இந்த மிஜெயின் லோபஸ் அவர் கூட மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காரு. ஓகே, அடுத்தது பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சல்லா ஸ்ரீனிவாசுலு ஷெட்டி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ இருக்குல்ல அதோடைய சேர்மேன் அதாவது தலைவராக சல்லா ஸ்ரீனிவாசுலு ரெட்டி அப்படிங்கிறத செட்டி சல்லா ஸ்ரீனிவாசுலு ரெட்டி கிடையாது ஷெட்டி. ஓகேவா? சல்லா ஸ்ரீனிவாசுலு ஷெட்டி அப்படிங்கிறத வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி மேனேஜிங் டைரக்டர் நிர்வாக இயக்குனராக ராணா அசுதோஷ் குமார் சிங் அப்படிங்கிறத வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது 1955 ஆண்டு ஜூலை 1 தொடங்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து மகாராஷ்டிராவுடைய தலைநகரான மும்பையில் இருக்குது. அடுத்தது இப்போ ரீசெண்டாக நடந்த சில அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்கலாம். யூபிஎஸ்சியுடைய சேர்பர்சனாக வந்து பிரீத்தி சுதன் அப்படிங்கிறவங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒலிம்பிக் கமிட்டியுடைய இந்தியாவுக்கான உறுப்பினராக நீட்டா அம்பானி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. பிஎஸ்எஃப் உடைய கூடுதல் பொறுப்பு தலைமை இயக்குனராக தல்ஜித் சிங் சௌத்ரி அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காரு. அடுத்தது இராணுவத்துடைய மருத்துவ சேவை பிரிவில் முதல் பெண் தலைமை இயக்குனராக சாதனா சக்சேனா நாயர் வந்து பதவியேற்றிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவின் ரெப்போ வட்டி விகிதம் என்ன? இதற்கான ஆன்சர் 6.5%. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்தியாவில் ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குது, அது வந்து நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது இப்போ வந்து 6.5% இருக்குது. இது என்ன அப்படின்னா வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம். அதாவது இப்போ ஆர்பிஐ இருக்குல்ல இந்திய ரிசர்வ் வங்கி, அதுக்கிட்ட வந்து நிறைய காசு இருக்கும். அவங்க வந்து வேறு வங்கிகள்லாம் இருக்குல்ல ஸ்டேட் பேங்கு, அதுக்கப்புறம் யூனியன் பேங்கு, அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி நிறைய வங்கி இருக்குல்ல அவங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. அந்த கடன் வந்து கொடுப்பாங்கல்ல அந்த கடனை வந்து எவ்வளோ சதவீத வட்டியில் கொடுக்குறாங்களோ அதான் ரெப்போ ரேட். அது வந்து இப்போ 6.5% தான் இருக்குது. ஒருவேளை அந்த ரெப்போ ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ வந்து நம்ம பேங்க்லேருந்து கடன் வாங்குகிறோம்ல இப்போ வந்து 10% இருக்குது அப்படின்னா அது வந்து 12%, 13% அப்படின்ற மாதிரி கடன் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஓகேவா? அதனால ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம பொதுமக்கள் வந்து பேங்குக்கிட்டேருந்து காசு வாங்குறதுக்கான வட்டியும் இருக்கும். ஓகே, இப்போ தொடர்ந்து 9வது முறையாக இந்த வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.35% தான் இருக்குது. இது என்ன அப்படின்னா சாதாரண வங்கிகள் அதாவது இந்த வணிக வங்கிகள் இருக்குல்ல அவங்ககிட்டேருந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து கடன் வாங்கும். அப்படி கடன் வாங்கும்போது அவங்க திருப்பி கொடுக்கும்போது எவ்வளோ சதவீதம் வந்து வட்டி கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அது வந்து 3.35% தான். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஓபி பேங்க் இருக்குது. அந்த ஐஓபி பேங்க்கிட்டேருந்து 1 லட்ச ரூபாய் ஆர்பிஐ வாங்குறாங்க அப்படின்னா அவங்க திருப்பி கட்டும்போது எவ்வளோ வட்டி கட்டணும் அப்படின்னா 3.35% கட்டினா போதும். ஓகே, இந்த ரெப்போ ரேட்டையும் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் நிர்ணயம் பண்ணுறது யார் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான். ஓகே, நம்ம ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது பர்வத் பிரஹார் அப்படிங்கிற பயிற்சி
இதை நடத்துகிற அமைப்பு வந்து இந்திய இராணுவம் தான். இது எங்கே நடைபெறுது அப்படின்னா லடாக்கில் தான் நடைபெறுது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா உயர்வான பகுதிகளில் போர் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஏன்னா லடாக்கில் ரொம்ப உயரமான பகுதியில் தான் இந்த எக்ஸசைஸுமே அவங்க நடத்துகிறாங்க. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கோவிந்தராஜன் பத்மநாபன். அடுத்தது, ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் வினேஷ் போகத். அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கான முதல் வெள்ளியை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி என்ன பதக்கம் வென்றது? இதற்கான ஆன்சர் வெண்கலம். அடுத்தது, தற்போது ஓய்வை அறிவித்த ஸ்ரீஜேஷ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் ஹாக்கி. அடுத்தது, ஒலிம்பிக் வரலாற்றில் தொடர்ச்சியாக 5 முறை தங்கம் வென்று உலக சாதனை படைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் மிஜேன் லோபஸ். அடுத்தது, பாரத் ஸ்டேட் வங்கியின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி. அடுத்தது, இந்தியாவின் ரெப்போ வட்டி விகிதம் என்ன? இதற்கான ஆன்சர் 6.5%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.